பொதுக்குழு கூட்டத்திற்கு உங்கள் அப்பா அம்மாவை சிறப்பு பார்வையாளர்களாக கூப்பிட்டீர்களா, இல்லை பொதுக்குழு உறுப்பினர்களாக அவங்கள ஆக்கிட்டீங்களா? இதுக்கு பதில் தேவை. அவங்க சிறப்பு பார்வையாளர்களாக கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஓகே, பரவாயில்ல. உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பொதுக்குழு ஆக்கி இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, குடும்ப அரசியல் இல்லையா? அதனால் அவங்க எப்படி வந்தாங்க சொல்லுங்கள். விஜய் கட்சியை லாட்டரி மோசடி கட்சி என்று நீங்கள் சொன்னால் உங்கள் கட்சியை தங்க மோசடி கட்சி என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், ஆர்கே சுரேஷிடமிருந்து எத்தனை கோடி பணம் வாங்கினீர்கள். எம்எல்ஏ சீட்டு வாங்கித்தரேன், எம்பி சீட்டு வாங்கித்தரேன் அப்படின்னு ஏமாற்றி பண்ணீங்கள்ல. அதனால் நாவை இடைக்கு பேசுங்கள். 2026 உண்மையான போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். ஏனென்று கேட்டால், அண்ணாமலை பிஜேபியை எப்படியும் அதிமுகவுடன் சேராமல் கெடுத்து விடுவார் தன்னுடைய சுயநலத்துக்காக. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு சில பேர் போயிட்டாங்க, நாங்களே அனுப்பிட்டோம் நம்ம சேனலை விட்டு. நானும் பார்த்தேன், நிறைய பேர் போக சொல்லிட்டோம் பிஜேபி ஆளுங்களெல்லாம் அப்படின்னு. அந்த சப்ஸ்கிரைபர்ஸில் ரேட்டு குறையணும் பார்த்தா ஒன்றுமே குறையல. அந்த 2,82,000 என்ன இருந்ததோ அதில். இப்போ இந்த பிஜேபிக்காரங்க இந்த இவங்கெல்லாம் அண்ணாமலை பேர் சொல்லி வந்தவங்க பூரா எவனும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் நம்மளை. அதனால் எல்லாத்தையும் இப்போ இது பண்ணியாச்சு. அவனும் இப்போ சில பேர் விடைபெற்றுறாங்க. ஐ வில் சப்ஸ்கிரைப், நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறேன். அதுக்கு முன்னாடி அவனை பிளாக் பண்ணியாச்சு. ஆனால் அவன் சொல்லிக்கிறான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறேன். ஸோ இந்த எலிமெண்ட்டெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டெல்லாம் சமூக விரோதி எல்லாம் போயிட்டான். எவனுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சும்மா பார்த்துக்கிட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு மாயையில் விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் இனிமேல் டிஎம்கேவோடு சேர்ந்து உங்களையும் ஒரு கை பார்க்கணுன்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை அரசியலுக்கு இன்னமே நாங்கள் கொடுக்க போகிற பதிலடி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எங்களுக்கு தேவை ஊழல் இல்லாத ஆட்சி மட்டும் இல்லை, நேர்மையான அரசியல். ஃப்ராடு பண்ணக்கூடாது. நிர்மல்குமார் உங்கள் பிஜேபி ஐடி டீமோட்டு போகும்போது என்ன சொன்னார், 420 மலைன்னு சொன்னார் அண்ணாமலையை பார்த்து. அப்போவே யோசித்தேன், என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு. இப்போ நானே அனுபவிச்சிட்டேன். அதனால் எல்லாம் போயாச்சு, சேனல் கிளியர் ஆயிடுச்சு. யாரும் பார்க்காதீங்க, வேறு எதுக்கு போங்க, நிறைய சேனல் இருக்குது, போங்க. இப்போ இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பொதுக்குழு கூட்டியிருக்கார். அதுதான் இன்றைக்கி பெரும்பாலும் இப்போ பெரிய நியூஸ். அதுதான் பொதுக்குழு எப்படி கூட்டினாரு, என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 17 தீர்மானம் போட்டிருக்காரு. அதில் 1-2 நமக்கு உடன்பாடான தீர்மானம், சில தீர்மானம் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாத தீர்மானம். முதல்ல இருமொழி ஆதரவு கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டாக வாங்கிக்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். படிக்காத ஆளுங்கப்பா, நாட்டு மக்கள் கல்வியை கெடுக்காதீங்க. ஏன்னா அந்த இருமொழிக்கு இந்த பிஜேபிக்காரன் அவனுமே குரல் கொடுக்கறது இல்லை. காரணம் சந்தர்ப்பவாத அரசியல். நாங்கள் அப்படி இல்லை, தேசியவாதிகள், உண்மையான தேசியவாதிகள். அதனால் நாங்கள் எல்லாத்தையுமே மனசாட்சியுடன் வருங்கால தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது, மாணவர்களுக்கு எந்த வருங்காலம், இதை எவனும் பேச மாட்டான் பிஜேபியில். ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க, மேலே இருக்கிற நாகரிகமான தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள நான் எப்போவுமே தாக்க மாட்டேன். பிஜேபியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க, ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், இவங்கெல்லாம் ரொம்ப டீசெண்ட். அவங்களெல்லாம் நாங்கள் தொடவே மாட்டோம். நான் சொல்கிறது இவங்க மற்ற தகுதியில்லா தலைவர்களை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் அவர் இருமொழியை எதிர்க்கிறார். நான் சொல்லிட்டேன், படிக்காத ஆளுங்க நீங்கள், மாணவர்கள் வருங்காலத்துக்கு எடுக்காதீங்க. மும்மொழி இல்லை, 4 மொழி 5 மொழி கூட அவன் படிக்கட்டும், அவன் வாழ்க்கையில் முன்னேறட்டும். படிக்காத அரசியல்வாதி உள்ளே வராத, இருமொழியை பற்றி பேசாத. இந்தி திணிப்பை நாங்களும் வரோம். ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இந்தியே இருக்கட்டும், நான் படிச்சுக்கிறேன் என்னுடைய வருங்காலத்துக்கு. ஆனால் நீ இந்தியை திணிச்சேன்னா நான் தான் முதல்ல எதிர்ப்பேன். இந்தியை திணிக்கக்கூடாது. இந்த ஐபிசி சிஆர்பிசிக்கு இந்தி பேரை வச்சு கூத்தரிச்சிங்கல்ல, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா நாங்கள் தான் எதிர்ப்போம். அதனால் இந்த 2 மொழியில் இன்னும் திருந்த மாட்டேங்கிறாரு விஜய். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் விஜய் திருந்துங்க. படித்தவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு கேளுங்க, வருங்கால மாணவர்களுக்கு எது நல்லது. சும்மா அந்த திமுககாரன் இதை வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க அப்படிங்கிறது அந்த தீர்மானத்துக்கு நம்முடைய பதில் அதுதான். அதுக்கடுத்தது விஜய் அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுருக்கேன் இந்த கூட்டத்துக்கு. நான் என்ன கேட்குறேன், நடந்தது பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டத்திற்கு உங்கள் அப்பா அம்மாவை சிறப்பு பார்வையாளர்களாக கூப்பிட்டீர்களா, இல்லை பொதுக்குழு உறுப்பினர்களாக அவங்கள ஆக்கிட்டீங்களா? இதுக்கு பதில் தேவை. அவங்க சிறப்பு பார்வையாளர்களாக கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஓகே, பரவாயில்ல. உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பொதுக்குழு உறுப்பினர்களாகிட்டா ஆக்கியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, குடும்ப அரசியல் இல்லையா? அதனால் அவங்க எப்படி வந்தாங்க சொல்லுங்கள். பொதுக்குழு உறுப்பினர்களாக நீங்கள் சேர்த்தீங்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வாரிசு அரசியலை எதுக்குறீங்க. அதனால் அந்த விஷயத்தில் விஜய் நமக்கு பதில் சொல்லணும். அதுக்கடுத்தது விஜய்க்கு பட்டம் கொடுத்துருக்காங்க, வெற்றி தலைவர் அப்படின்ட்டு பட்டம் கொடுத்துட்டாங்க விஜய். இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆதவ அர்ஜுன் வெற்றி தலைவர் அப்படி இன்னும் வெற்றியே அடையலை. அப்புறம் எங்கே வெற்றி தலைவர்? எம்ஜிஆர் புரட்சி பண்ணி கருணாநிதியை அடித்து தூக்கி 1 வருஷத்தில் இதில் ஜெயிச்சார் திண்டுக்கல் எலெக்ஷனில். அதனால் புரட்சி தலைவர் புரட்சி செஞ்சார். ஆளுங்கட்சியாக இருந்ததை ஒரு வருஷத்துக்குள்ளேயே தூக்கி அடித்தாருன்னு புரட்சி தலைவர்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் எந்த வெற்றியும் பெறலை. இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தலைவர், அவருக்கு புரட்சி தலைவர், ஜெயலலிதா அவர்களுக்கு புரட்சி தலைவி, ஸ்டாலினுக்கு தளபதி, அவருக்கு உதயநிதிக்கு இளைய தளபதி, கருணாநிதிக்கு கலைஞர். இப்படி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பூரா ஒரு பட்டப்பேர் கொடுத்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு இன்னும் பட்டப்பேர் கொடுக்குறேன் பிஜேபிக்காரங்க. அதிமுககாரங்க சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் எல்லாருக்கும் பட்டம் கொடுத்துட்டாங்க, இந்த அண்ணாமலைக்கு மட்டும் பட்டம் கொடுக்கல அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்களே ஒரு நல்ல பட்டமாக சொல்லுங்கப்பா, நம்மளே வச்சிடலாம் அப்படின்னு. அப்போ பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் என்கிட்ட சொன்னது, ஆபாச வீடியோ அண்ணாமலைன்னு வைக்கலாம் சார்னா. அதனால் இனிமேல் அண்ணாமலை ஆபாச வீடியோ அண்ணாமலை அப்படின்னு நாங்கள் அழைப்பது, அதிமுக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அது மாதிரி அழைக்கலன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் பேர் வச்ச மாதிரி அவர் வெற்றி தலைவர்னு பேர் வச்சுக்கிட்டார். அதுக்கு அடுத்த விஷயம், தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லையா தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போகிறது இல்லைன்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேரில் தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லையும் கை வைக்க பார்க்குறீங்க. இதே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த குரூப். தொகுதி மறுசீரமைப்பு அதுதான் இல்லைன்ட்டாங்களப்பா. 1971 அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பே பண்ணலையே, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டாலின் கத்துறாருன்னா 2026 எலெக்ஷனை ஐடியா வச்சு கத்துறாரு. நீங்கள் ஏன் கத்துறீங்க தொகுதி மறுசீரமைப்பை? அதுதானே கேட்குறோம். திருப்பி எப்போ எடுத்தாலும் தொகுதி மறுசீரமைப்பு. விஜய் அந்த வேலையும் பண்ணிவிட்டார். இது ஒரு குப்பையான ஒரு தீர்மானம். இருமொழி கொள்கை எப்படி குப்பையில் போட வேண்டிய தீர்மானமோ அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு இது ஸ்டாலின் ஏமாத்துகிற மாதிரி இவரும் விவரம் தெரியாமல் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த தீர்மானத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கருத்து. அதுக்கடுத்தது மோடியை பற்றி விமர்சிக்கிறார். மோடிக்கு தமிழ்நாடை பார்த்தாலே அலர்ஜிங்கிறார். இப்படி உங்கள் பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்கள் பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்கள் அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? எங்களுக்கு இப்படி தெரியல. ஏன்னா அடிக்கடி திருக்குறளை பற்றி எல்லாம் மோடி சொல்கிறார். தமிழ்நாட்டை பார்த்து அலர்ஜி இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் குஜராத் மேலே மட்டும் அவருக்கு தனி பாசம். அது தப்பு. தமிழ்நாடு அலர்ஜி சொல்ல முடியாது, அதுக்கு அவர் எதிர்ப்பாக இல்லை. ஆனால் அவர் குஜராத்தில் மட்டும் தனி பாசம். ஏன்னா ஒரு பிரதமராக வந்துட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் வேறுபாடு இல்லாமல் பார்க்கணும். அவருக்கு தனி பாசம் உண்டு. அதை வேணால் நீங்கள் சொல்லலாம். தமிழ்நாடு மீது அலர்ஜி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் இன்னும் எங்களுடைய கருத்து. அதுவும் மோடி இப்போ எங்கே இருக்க போகிறார்?
மோடி பிஜேபியில் ஒரு சட்டம் உண்டு, 75 வயசுக்கு மேலே ஆகிட்டால் யாரும் பதவி வைக்கக்கூடாது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மோடி. அதில் தான் பாவம் அத்வானிக்கு பதவி கிடைக்கல, முரளி மனோகர் ஜோஷிக்கு பதவி கிடைக்கல, பெரிய தலைகள்லாம் 75 தாண்டியாச்சு அப்படின்ட்டாங்க. இந்த செப்டம்பர் வந்தால் மோடிக்கு 75 ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் வேதாந்தத்தை படி 75 வயசை தொட்டுட்டால் மோடி பிரதமராக இருக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஏற்றுக்கொள்வார்களா? பிஜேபி ஏற்றுக்குவாங்க, என்ன தலைவர்லாம் இவங்க வைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் வேதாந்தம் வேறு. அதனால் இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் நல்ல ஆர்எஸ்எஸ், அவங்க நான் சொல்லலை. கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள், திருமணம் செய்ய மாட்டாங்க, பதவியே விரும்ப மாட்டாங்க, திரைமறைவில் புகழ விரும்ப மாட்டாங்க. நான் பல தடவை ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கி இருந்த ஆர்எஸ்எஸ் ஏன்னா மோடியை பற்றி பேசினாலே பிஜேபிக்காரங்க கோச்சிக்கிறான். மோடியை பற்றி என்ன, மோடி என்ன கடவுளா? அவர் ஒரு அரசியல்வாதி தானே, அவர் ஒரு விமர்சனத்துக்குரியவர் தானே. அவரை ஆபாசமாக விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பேச்சுலர், ஒரு திருமணமாகாதவர், கஷ்டப்பட்டு உழைத்துக்கிட்டு இருக்கிறார், மரியாதை. ஆனால் அவர் விமர்சனத்துக்குரியவர் தானே. அதனால் நாங்கள் ஒன்றும் ஆபாசமாக மோடி என்றைக்கும் பேச மாட்டோம். ஆனால் விமர்சனத்தை பேசித்தான் ஆகணும். ஏன்னா பிஜேபிக்காரன் நீ எப்படி ஆளெல்லாம் விமர்சனம் பண்ணுற? மகாத்மா காந்தியவே விமர்சனம் பண்ணுற நீங்கள் தான் காந்தியவே கொண்டீங்க. அப்போ அவ்வளோ பெரிய இது பண்ண காந்தியை கொண்டா பரவாயில்லையே. நேதாஜி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் படைகளை கொலை செய்தவர்கள் உங்கள் சர்வார்கார் தலைமையில் பாவிங்களா? இதை விட தேச துரோகம் எதுவுமே இல்லை. பாவம் அந்த மனுஷன் நேதாஜி. மேற்கு வங்காளத்திலேருந்து கொஞ்சம் பேரும், தமிழ்நாட்டிலேருந்து பெரும்பான்மையான ஆளுகளும் முத்துராமலிங்க தேவர் இங்கேருந்து அனுப்பி வெள்ளைக்காரன் 2ஆம் உலகப் போரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் தருணம், இந்தியாவுக்குள்ளே நுழைங்கன்னு நம்ம இப்போ தென் தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபரெல்லாம் நுழையும் போது அவங்கள சுட்டு கொண்டதே உங்களுடைய அவங்க தானப்பா, சர்வார்கார் தானே, ஆர்எஸ்எஸ். சர்வார்கார் அன்றைக்கி இருந்த ஆர்எஸ்எஸ், இன்றைக்கி இருந்த ஆர்எஸ்எஸ் நான் குறை சொல்லலை. அன்றைக்கி இருந்த ஆர்எஸ்எஸ் நீங்கள் தானே. அன்றைக்கி கொலை செஞ்சீங்களே, மன்னிக்க முடியாத குற்றம், தேச துரோகிகள் அன்னைக்கு நீங்கள். அதனால் நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணும்போது மோடி விமர்சிக்கக்கூடாது. நாங்கள் நாகரிகமாக தான் சொல்கிறோம். மோடி அவர்கள் குஜராத் மேலே தான் பாசமாக இருக்கார், தமிழ்நாடு மேலே ஒரு வெறுப்பாக இல்லை. அது 75 வயதை தொட்ட பிறகு மோடி பிரதமர் பதவியில் நீடிக்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ் வேதாந்தத்தின்படி என்ன நடக்கிறதுன்னு செப்டம்பருக்கு அப்புறம் பார்க்கலாம். அதனால் அதுவரை நீங்கள் மோடியை விமர்சிக்க தேவையில்லை விஜய் ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் அவரே இருப்பாராங்கிறது சந்தேகம் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் கொள்கை பிடிப்பு உள்ளவர், அவராக ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அதனால் புது பிரதமர் வரப்போகிறாரு, நீங்கள் அதை பற்றி மோடியை இப்போ விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது அந்த தீர்மானத்து விஷயமாக நம்முடைய கருத்து. அடுத்து அவருடைய படை தளபதி ஆதவ் அர்ஜுன் அவர் பேசியிருக்கேன். எம்ஜிஆரை இழிவுபடுத்தியது போல் விஜயை இழிவுபடுத்துகிறாங்களாம். யாரோட ஒப்பிடுறாரு பாருங்க. எம்ஜிஆரை இழிவுபடுத்தினாருன்னா அவர் மிகப்பெரிய புரட்சி செஞ்சு எல்லாத்தையும் கவுத்தி விட்டார். அவரை போல் உங்களே இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லாதீங்க, அது வேறு. இது அவரை கட்சியை விட்டே தூக்குனாங்க, அவரை வச்சே ஜெயித்தாங்க, அவரை வச்சு ஜெயிச்சுட்டு அவரையே நன்றி மறந்து கட்சியை விட்டு தூக்குனாங்க. அந்த இழிவுபடுத்துறது வேறு. நீங்கள் போய் விஜயை போய் எம்ஜிஆரோட ஒப்பீடு செய்யாதீங்க. அடுத்து ஆதவ் அர்ஜுன் பேசுகிறாரு, மோடி ஹிட்லர் முசோலினி மாதிரி சர்வாதிரியாக செயல்படுகிறார். இதை ஒத்துக்கவே முடியாது, நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. அவங்க யாரும் ஒழுங்காக சர்வாதிகாரி போல் செயல்பட்டால் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்க குடும்பத்தோடு கைது பண்ணியிருக்கணுமே. எவ்வளவோ ஆதாரம் அடுக்கடுக்காக வருது. அதனால் அவர்களை பிஜேபியை சர்வாதிகாரின்னு சொல்லக்கூடாது, தொடை நடுங்கி பிஜேபின்னு வேணால் பட்டம் கொடுக்கலாம். அதனால் இந்த கருத்தில் உங்களுடைய கருத்தில் நாங்கள் மாறுபடுகிறோம் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஆதவ் அர்ஜுன் இது தப்பாக சொல்லிட்டேன், அவங்க சர்வாதிகாரிகள் தான். தொடை நடுக்கி கூட இல்லை, அதாவது சுயநலம் உள்ளவங்க. 23 MP வேணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாலும் பொறுத்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்களே ஒழிய அவங்கள போய் சர்வாதிகாரிங்கிறீங்களே அப்படிங்கிறது இவருடைய கருத்துக்கு நம்முடைய பதில் கருத்து. இவர் ஏன் அந்த முதல்ல திமுகவில் இருந்தார், திமுகவை பற்றி உண்மை தெரிய வந்ததால் நான் வெளியில் வந்துட்டேங்கிறது. திமுகவை பற்றி உண்மை தெரிஞ்ச வெளியில் வந்தீங்கன்னா போன எலெக்ஷனில் ஏன் 600 கோடி ரூபா திமுகவுக்கு நிதியாக கொடுத்தீங்க? நிதி கொடுக்கும்போது தெரியலையா உண்மை? சபரீசனுக்கு உங்களுக்கும் சண்டை சபரீசன் உங்களை துரத்திட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் திமுக பற்றி உண்மை தெரிய வந்ததால் வந்தேன்னு அப்பட்டமான பொய்யை சொல்கிறீர்கள் ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. தாவேகா தனியாக நின்றால்
100% வெற்றி பெறுமா? இது மாதிரி இதெல்லாம் அதீதமான கற்பனை இல்லை. 10% உங்களுக்கு, அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ தலை சுற்றினாலும் 10%. அதனால் 10% வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும். எத்தனை சீட்டுங்கிறது அப்போ தான் தெரியும். அதனால் 100% வெற்றி பெறும் என்பது ஒரு நடக்க முடியாத ஒரு கனவு அப்படிங்கிறது அந்த கருத்துக்கு நம்முடைய பதில். அதுக்கடுத்தது அதோடு நிறுத்தலையே, இன்னும் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. விஜய் பேசுனதை விட அதிகம் பேசுனது ஆதவர்ஜுன். அடுத்து என்ன சொல்ல, அதுக்குனால அவருக்கு தான் அதிகம் பதில் சொல்லணும். அதுக்கடுத்தது, ஏன்னா சில நல்ல விஷயம் அவர் பேசுனதுக்கு நம்ம சொல்கிற பதிலில் பல விஷயங்கள் வந்துருக்கு. அண்ணாமலை சொல்லியிருந்தார்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாரு விஜய். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஆதவர்ஜுன் நாங்கள் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் இல்லை அப்படின்னு மட்டும் நிறுத்திட்டார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் அட் ஹோம் இல்லை, உங்களெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசியிருக்கோம், நிறுத்திட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுவது விஜயா அண்ணாமலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறார். சவுக்கில் அடிச்சுக்கிட்டார, என்ன சவுக்கு அது? உண்மையான சவுக்கா? அது உள்ள பூரா பஞ்சை வச்சு தச்சு, அதாவது உண்மையான சவுக்கு சாரப்பாம்பு தோலில் செய்கிறது தான் உண்மையான சவுக்கு. அவர் ரொம்ப விவரமாக மக்களை ஏமாத்துறதுக்கு உள்ளுக்குள்ளே பஞ்செல்லாம் வச்சு அது ஒரு ஸ்பெஷல் சவுக்கு பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் அந்த சவுக்கு அடித்தார். களத்துக்கு வரலை. அந்த களத்துக்கு கன்னியாகுமரியிலிருந்து இதில் நடைப்பயணம் வரும்போது சவுக்கு அடிச்சுக்கிட்டே வந்திருந்தா நம்பி இருக்கணும். சவுக்கில் ஒரு தழும்பு விடுக்கணும், ஒரு தழும்பு கூட இல்லை. அப்படியே பஞ்சை வச்சு அடித்து சவுக்கில் அடித்தார். அதை வீட்டில் இருந்தே அடிச்சுக்கிட்டார், வீட்டு வாசல். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறது யார்? அண்ணாமலை தான். விஜய்ன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணார், வீட்டு வாசலில் நின்று போராட்டம். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது யார்? அண்ணாமலை தானே. விஜய் அறிக்கை வர்றாரு, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீட்டு வாசலில் நின்று தானே பண்ணுறேன். அப்புறம் அந்த பிஜேபிக்காரங்கள்லாம் பாருங்கள், அண்ணாமலை செருப்பே போட மாட்டேன்னாரு. டெல்லிக்கு போகும்போது ஷூ போட்டு போகிறாரு, செருப்பு போட்டு போகிறாரு. பிஜேபிக்காரெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்க. கேளுங்க, நான் தான் கேட்குறேன்ப்பா உங்கள் பிஜேபிக்கார்கிட்ட. உங்கள் அண்ணாமலை எப்படி செருப்பு போட மாட்டேன்னாரே திமுகவை தோக்கடிக்கிறவரை. இப்போ ஏர்போர்ட்டு போகும்போதெல்லாம் பார்க்குறோம், ஷூ போட்டு போகிறாரு, செருப்பு போட்டு போகிறாரு. கேட்க மாட்டீங்களா? என்னையா அது சந்தர்ப்பவாத அரசியல்னு கேளுங்க. நியாயமாக பேசணும்ல. அதனால் உங்கள் கோமாளி மாதிரி ஒன்று பேசுவார், கோமாளி மாதிரி ஒன்று செய்வார், அதை வேடிக்கை பார்ப்பாங்களா? ஸ்டாலினை எவ்வளவு இது பண்ணாலுமே அவங்க ஒரே ரசிப்பு. ஐயா உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஸ்டாலினை திட்டா உடனே அவர் அண்ணாமலையை திட்டா, ஐயா பார்த்து பேசுங்கள் எங்கள் அண்ணாமலை. கருமம். இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு போலி 200 பேரை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இவங்களே போடுறது. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், பிஜேபியை பற்றி என்ன திட்டினாலும் கமெண்ட் போடாது, அண்ணாமலை திட்டினா விடாது. எவ்வளோ நிறைய அதான் சொன்னார் நிர்மல்குமார் 420 மாதிரி. அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறது உங்களுக்கு அண்ணாமலை தான், இவர் கிடையாது, விஜய் கிடையாது. ஸோ அது ஒரு சொன்ன இந்த கூட்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து பேசியிருக்கார் ஆதவர்ஜுன், பல உண்மைகளை சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுன். அண்ணாமலையை திமுக செட் செஞ்சுருக்காங்கங்கிறார். இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க, அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு சம்பந்தமே இல்லாம திமுக கைப்பொம்மை அண்ணாமலை, திமுகவின் ஏஜென்ட் அண்ணாமலை. அதான் சொல்ற, திமுக அண்ணாமலையை செட் செய்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறார். அதுக்கடுத்தது என்ன சொல்றாருன்னா, புலி அமைதியாக இருக்கும்போது ஆடு பேசி கொண்டிருக்கிறதுங்கிறார். இதில் ஒரு சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக், இலக்கண பிழை. ஆதவர்ஜுன், ஆடு பேசி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, ஆடு கத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கோம். சரி சொல்லிட்டீங்க. உண்மையா அண்ணாமலையை செட் செஞ்சுட்டாங்களா? டிஎம்கே அண்ணாமலையை செட் செஞ்சுட்டாங்களா? ஆதவர்ஜுன் சொல்வது உண்மையா? நான் சொல்வது ஆதாரப்பூர்வமான உண்மை. அமித்ஷா ஐபி வச்சு, இன்டெலிஜென்ஸ் பியூரோவை வச்சு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அண்ணாமலையை பற்றியும் திமுகவை பற்றியும் விசாரிங்கன்னு. அப்போது இங்கிருந்து சென்ற செய்தி அமித்ஷாவுக்கு, அண்ணாமலைக்கு ஒரு பிஏ இருக்கார், சினிமா நடிகரின் பெயர் கொண்ட பிஏ. அந்த பிஏ ஒரு திமுகவுக்கு நெருக்கமான குடும்பத்தை சேர்ந்தவர். நான் சொல்வது அனைத்தும் உண்மை. நம்புகிறவன் இந்த பிஜேபிக்காரெல்லாம் நம்பாதவும் போ. நீ தான் இப்போ இல்லையே, நீங்கள் யாரும் சேனலில் இல்லையே.
நல்ல பிஜேபிக்காரங்க ஒரு சில பேர் இருக்காங்க நம்ம சேனல்லே, அவங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது உண்மை. திமுகவுக்கு நெருக்கமான குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அண்ணாமலையிடம் உதவியாளராக பிஏவாக இருக்கார். சினிமா நடிகரின் பெயரை கொண்டவர். இவருடைய தாயார் கனிமொழிக்கு மிக மிக நெருக்கமானவர். அவங்க பேர் கூட சொல்லலாம், வேணாம், ஏன்னா அவங்க வயசு அதிகமானவங்க. அவங்கள அனாவசியமாக அரசியல் இழுக்க வேண்டாம். அவங்க கனிமொழிக்கு நெருக்கமானவர்கள். திமுக குடும்பம் அவர்கள் மூலமாக அண்ணாமலையிடம் பிஏவாக இருக்கும் அந்த நடிகர் பெயரை கொண்டவர் மூலமாக செட் செஞ்சு வச்சுருக்காங்க. என்ன செட்டு தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் அதிமுக பாஜக கூட்டணி அமையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நம்ப கோடிக்கணக்கான படம் பேரம் பேசப்பட்டிருக்கிறது. ஐவி ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க, ரகசியமான ரிப்போர்ட். அமித்ஷாவுக்கு மட்டுமே தெரிந்த ரிப்போர்ட். இங்கே இருக்கிற லோக்கல் உங்களுக்கெல்லாம் தெரியாது. பிஜேபி பெரிய தலைவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், குறிப்பாக ஹெச் ராஜாவுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, செட் செஞ்சுட்டாங்க. கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஏடிஎம்கேவோட பிஜேபியை கூட்டணி சேர விடாது. அதனால்தான் இந்த அசைன்மெண்ட் கிடைத்தவுடன் அண்ணாமலை ஆரம்பத்தில் இருந்து எடப்பாடிக்கு எதிராக பேச ஆரம்பித்தார், கூட்டணியை கெடுத்தார். போன எம்பி இதில் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்திருந்தால் அதிமுக ஒரு 13 to 14 வாங்கினாங்க, பிஜேபி 13 to 14%, அதிமுக வந்து 22 to 23%. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 39% வந்திருக்கும். திமுக ஒரு சீட்டில் கூட வந்திருக்காது, தோல்வி அடைந்திருக்கும். இல்லை பாதிக்கு பாதி பிஜேபி அதிமுக கூட்டணி வந்திருக்கும். இதற்காகத்தான் அண்ணாமலைக்கு திமுகவிலிருந்து அவருடைய ஸ்லீப்பர் செல்லு தான் அண்ணாமலை, திமுகவின் ஸ்லீப்பர் செல். அந்த கூட்டணி வராமல் பார்த்து கொண்டார். பல கோடிக்கணக்கான பணம் பேரம் பேசப்பட்டது, சாதித்து கொண்டார். இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் பிஜேபி அதிமுக கூட்டணி சேராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் திமுக மேலிடம் கனிமொழி மூலமாக இவருடைய பிஏ குடும்பத்திற்கு இட்ட கட்டளை. கோடிக்கணக்கான பணம் கைமாறப்பட்டதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் தான் அண்ணாமலை துடித்து கொண்டிருக்கிறார். இந்த தடவையும் அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு. இதை தெரிந்து எல்லாவற்றையும் அமித்ஷா தெரிந்தவுடன் போன தடவை கூட்டணி மீட்டிங்கில் எடப்பாடி போகும்போது அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கார வைத்தார். இந்த தடவை கூப்பிடவே இல்லை. இவர் கூட்டணியை கெடுத்து விடுவார், திமுக சார்பாக இவ்வளவையும் இவர் தான் செய்கிறாருங்கிற ரிப்போர்ட் போயிடுச்சு. அதனால தான் இந்த தடவை அண்ணாமலை இருந்தால் கூட்டணி அமையாது. அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலை இருந்தால் ஒருத்தம் ஓட்டு போட மாட்டாங்கிற ரிப்போர்ட்டும் போயிடுச்சு. இப்போ எஸ்வி சேகரே இதை சொல்லியிருக்காரு. எஸ்வி சேகர் சொல்கிறத கேளுங்க, அந்த கூட்டணி விஷயத்தையும் அண்ணாமலை விஷயத்தையும் கேளுங்க. ஏனென்றால் அடிப்படையான அதிமுக உறுப்பினர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களையும் அதிமுக வழி பற்றியும் மிக தவறாக பேசியதை அதிமுகவில் உள்ள மானமுள்ள எந்த தொண்டனும் மறக்க மாட்டான். ஒரு எடப்பாடி மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்காது, அந்த எடப்பாடிக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஓட்டு போடணும். அதனால் அதை என்னை எடுத்துடாதீங்கன்னு கெஞ்சலாம். இல்லை நானே ராஜினாமா பண்ணிடுறேன், ஐபிஎஸ்சில் ராஜினாமா பண்ண மாதிரி அவங்களே எடுக்கிறதா இருந்தாங்க, அதுக்கு நானே ராஜினாமா பண்ணுறேன்னா இல்லையா, அது மாதிரி அண்ணாமலை என்றாலே அரசியலில் பொய் அப்படின்னு அர்த்தம். வாயை திறந்த பொய். எஸ்வி சேகர் வந்து நானே சொல்லியிருக்கேன், எஸ்வி சேகர் கோமாளின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் எஸ்வி சேகர் சொல்வது உண்மை. அதிமுக தொண்டன் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் வந்து கூட்டணியை கெடுப்பார், திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதற்காகங்கிற விஷயமும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டார் அமித்ஷாவுக்கு. அதனால தான் கூட்டத்துக்கே அவர் கூப்பிடல. அதை ஒரு சொல்கிறார், இவர் தலைவர் என்கிறார், கூட்டணி விஷயத்தில் இவரை கேட்காமலேயே டெல்லியில் முடிவெடுக்கிறார்கள், எடப்பாடி இப்போ சந்தித்து விட்டு வந்து விட்டார், கிண்டல் அடிக்கிறார். அதனால் அது சரியான விஷயம், உண்மையிலேயே நடந்த விஷயம் அப்படிங்கிறது தான். அதை இது இப்போவும் பேசுகிறாரு பாருங்க. என்னுடைய கருத்தை நேட்டாவிடம் சொல்லி வந்து விட்டேன், கூட்டணி பற்றி உங்கள் கருத்து யாருக்கு மேலான்னு பிஏ வச்சுக்கிட்டு என்ன பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நல்லவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. வருது அண்ணாமலை ஃபைல் 1, 2, 3 விரைவில் வருது. இதெல்லாம் அதில் வரும்.
எலெக்ஷன் டைமில் தான் வரும் அது. நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கல. டிஎம்கே ஃபைல் 1, 2, 3 ஒன்றுமே எடுக்காமல் ஒரு பிஜேபிக்கான இந்த திமுகவுக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கம்ங்கிறது எதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானசேகரன் விஷயத்தில் திமுகக்காரன் அமுக்கிட்டான். கால் டீட்டெயில் வச்சுருக்கேன் நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னவர் இப்போ ஏன் வாயை திறக்கலை? திமுகவை காட்டி கொடுக்கணும். அமைச்சர் வந்து மாட்டுவார், அதை செய்ய மாட்டார் அண்ணாமலை. திமுகவின் ஏஜென்ட். அதற்கு பேரம் பேசும் கோடிகள் என்ன? அதுதான் இந்த பிஏ மூலமாகத்தான் மந்திரிகள் எல்லாம் இவரை தொடர்பு கொண்டு என்னை வந்து ஈடியில் மாட்டி விட்டுறாதீங்க, என்னை இன்கம் டேக்ஸில் மாட்டி விட்டுறாங்கன்னு கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பதாகத்தான் செய்தி வந்திருக்கிறது. ஈடியிலையும் இன்கம் டேக்ஸ்லேயும் அண்ணாமலைக்கு ஒரு இளவும் செல்வாக்கு இல்லை. அவன் கரெக்டாக ஆதாரம் இருந்தால் தான் எடுப்பான். ஒரே ஒரு விஷயம் அமித்ஷா செஞ்சது, திமுகவை பற்றிய ரகசியத்தை ஈடியில் என்னென்ன எடுத்தீங்களோ அதை அவர் கொடுங்க, அவர் அரசியலாகட்டும்னாங்க. அதனால் டிஎம்கே ஃபைல் 1, 2ன்னாரு. அதில் தான் இந்த ஜார்ஜ் பேங்க்கு, நோபல் ஸ்டீல் லிமிட்டெடு இதெல்லாம் வந்தது. அதில் தான் அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஏன் எடுக்கணும்? இவருக்கு இங்கே செல்வாக்கே இல்லை. சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கார், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு எனக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது அது இருக்குன்னு பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் ஆதவர்ஜுன் சொல்கிறார் பாருங்க, அதை திமுக அண்ணாமலையை செட் செய்து விட்டது. உண்மை முற்றிலும் உண்மை. ஆதவர்ஜுனுக்கு நன்றி. ஏன்னா இந்த உண்மையை உங்களை மாதிரி ஆள் சொன்னால் தான் நம்புவாங்க மக்கள். பிஜேபிக்காரன்லாம் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை திருத்தணும். நல்ல மனுஷங்க, தேசப்பற்று கொண்டவங்க, தேசிய உணர்வு கொண்டவன், கடவுள் பக்தி கொண்டவன், ஆன்மீகத்தில் உள்ளவன், எங்களுடன் எல்லாத்திலையும் ஒத்து போகிறவன் பிஜேபி. அண்ணாமலைங்கிற ஒரு ஆள் இல்லைன்னா பிஜேபியின் வேதாந்தங்களில் பல வேதாந்தங்கள் எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் பழைய ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு பிடிக்காது. தேச துரோகி. நேதாஜி படையவும் துத்துராமலிங்கத்தவர் படையும் கொன்றவர்கள். அவனை நாங்கள் பழையவங்களை பிடிக்காது. சர்வார்கார் தான் இதை பண்ணினது. அந்த கூட்டம் எங்களுடைய எதிரி. மற்றபடி இன்றைக்கி இருக்கிற பிஜேபி வேதாந்தங்கள் எங்களுக்கு நிறையா பிடிக்கும். ஆனால் எவனுக்கும் பேச தெரியாது. நாங்கள் பேசுகிற அளவுக்கு எவனும் இங்கே பேசுகிறது. நான் மேல்மட்ட தலைவர்களை குறை சொல்லலை. நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்தவர்கள், நீங்கள் எல்லாம் தேசபக்தி கொண்டவர்கள், அரசியலை நாகரிகமாக செய்பவர்கள். நீங்கள் எல்லாம் டார்க் ரூம்னு வச்சு வார் ரூம்னு வச்சுட்டு ஊரை ஏமாத்தினவங்க இல்லை நீங்கள். அதனால் உங்களுக்கு தலைவணங்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமையை பற்றி தான். அடுத்த விஷயம், ஆதவர்ஜுன் இவ்வளோ பேசிட்டார். விஜய் பேசுனது இன்னும் கொஞ்சம் விட்டான். எங்களால் மீட்டிங்கை நடத்த முடியலை, கல்யாண மண்டபத்தை புக் பண்ணால் போய் மிரட்டுறாங்கங்கிறார். நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் 1, 2 மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துக்கிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? உங்களையாச்சும் மிரட்டினாங்க, குண்டு வைக்கிறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் எம்ஜிஆருக்கு பண்ணான். உங்களுக்கு இன்னும் அந்த லெவல் வரல, போய் மிரட்டுறான், அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுவான்? கொடுத்துட்டா மண்டபத்தை ஓனருக்கு ஃபோன் பண்ணி குண்டு வச்சுருக்கேன்ம்மா, உடனே மண்டபத்தை ஒன்று குண்டு வச்சுருக்காங்களாம், காலி பண்ணுவாங்க. இதெல்லாம் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க. ஏதோ உங்களுக்கு மிரட்டுறதோடு நிறுத்தியிருக்காங்க. திமுக மிரட்டுவது ஒன்றும் அதிசயம் இல்லை. இது கருணாநிதி செஞ்சது, அதை ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் ரொம்ப பயந்துடாதீங்க விஜய் அப்படிங்கிறது அவருடைய விஜய் கருத்துக்கு அடுத்த பதில். பெரிய அதிசயம், விஜய் இப்போ தான் பேர் சொல்லி ஆரம்பிச்சிருக்கார். மோடி பேர் சொல்லிட்டார் தைரியமாக. மோடிக்கு தமிழ்நாடு என்றாலே அலர்ஜி. அதே மாதிரி இன்னைக்கு தான் முதல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேர் சொல்லிட்டார். மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. அதுக்கு ஜோரா தமிழ்நாட்டு மக்கள்லாம் கைது. நான் விஜய்க்கு வீரம் வந்துருச்சு. இன்னைக்கு தான் ஸ்டாலின் பேர் சொல்லிட்டார், மோடி பேர் சொல்லிட்டார். அப்போ அதை சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார், 2026 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும்ங்கிறார். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அப்போ பிஜேபி என்ன ஆகுறது, அப்போ ஏடிஎம்கே என்ன ஆகுறது அப்படின்னா அவருக்கும் ஆதவர்ஜுனுக்கும் தெரியும். அண்ணாமலை வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபியை கூட்டு சேர விட மாட்டார். பிஜேபி தனியாக நிற்கும், ஏடிஎம்கே தனியாக நிற்கும். அண்ணாமலை வேலை தானே, அங்கே டிஎம்கே குடும்பத்தோட பேரத்தில் அதை கெடுத்து விட்டுருவார். அப்போ உண்மையான போட்டி யாருக்கும் வரும்? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் வரும். அதைத்தான் சொல்கிறார். 2026 உண்மையான போட்டி தாவேகாவுக்கும் திமுகவிற்கும் தான்.
ஏனென்று கேட்டால் அண்ணாமலை பிஜேபியை எப்படியும் அதிமுகவுடன் சேராமல் கெடுத்து விடுவார் தன்னுடைய சுயநலத்துக்காக. அப்போ 2 ஓட்டும் பிரிஞ்சிச்சுன்னா உண்மையான போட்டி இவங்க 2 பேருக்கு தானே, இதைத்தான் சொல்கிறார். ஆக இவ்வளவு விஷயம். இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் இவ்வளோ தான் பேச முடியும். இன்னும் மற்ற ஏன்னா அண்ணாமலை வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காருல்ல, அதை பற்றி நம்ம கருத்து சொல்லணும். அதனால் இவ்வளோ விஷயம் நடந்தது. இதுக்கு யாரும் பதில் சொல்ல, அண்ணாமலை ஃபஸ்ட்டு கருத்து சொல்லிட்டார். அண்ணாமலை சொன்னதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும். இனிமேல் அண்ணாமலை வந்து பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பேசணும். எது கோமாளித்தனம், எது நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லணும்ல. இந்த சவுக்கில் அடித்த மாதிரி நிறையா கோமாளித்தனங்கள் வருது அவர் பேசுனதில். அது என்னன்னு சொல்லுவோம். முதல் விஷயம் அண்ணாமலை சொல்லியிருக்கார் ஆதவ் அர்ஜுனை பற்றி. லாட்டரி ஏஜென்ட்டு வியாபாரத்தை பார்த்தவன் தான் ஆதவ் அர்ஜுன். ரொம்ப மரியாதையாக சொல்லியிருக்காரு. திமுகவில் உட்கார்ந்தார், திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுகல இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. அதனால் எல்லாருக்குமே சொல்கிறேன், அண்ணாமலையும் இதே மரியாதையோடு பேசுங்க. ஆதவ் அர்ஜுன்லாம் லாட்டரி ஏஜென்ட்டு பார்த்தவன் தான் ஆதவ் அர்ஜுன். லாட்டரி எப்போது விஜய் கட்சிக்கு வந்திருக்கிறான் மோசடி செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவர் கதை ஆர்கே சுரேஷ் கதை எடுக்கணுமே. பாவம் ஆருத்ரா தங்க திட்டம்னு கொண்டு வந்தார். அவர்கிட்ட உனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்டா. நல்ல மனுஷன் அந்த ஆர்கே சுரேஷ். வெளியில் சொல்லாமல் நாகரிகமாக போயிட்டார். உனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன், எம்பி சீட்டு வாங்கி தரேன்னு எத்தனை கோடி பாவம். ஒழுங்காக தங்கத்திட்டத்தை நடத்தியிருப்பார் ஆருத்ரா. அது இவராலேயே போண்டியாய். இவர் இந்த லட்சணத்தில் அவர் லாட்ரி மோசடி பண்ணி வந்தாராம். இப்போ விஜய்கிட்ட வந்திருக்காராம். இப்போ நம்ம ஆர்கே சுரேஷ் கதை எடுக்கணும்ல. அதனால் விஜய் கட்சி வந்து லாட்ரி மோசடி கட்சின்னு வைக்கணுமா? அப்போ உங்கள் கட்சியை பிஜேபியை தங்க மோசடி, தமிழ்நாடு பிஜேபியை தங்க மோசடி கட்சின்னு வைக்கணும். நீங்கள் தானே உழவு பண்ணணும். ஆர்கே சுரேஷ் கதையெல்லாம் எடுத்து விட்டால் வருது. அண்ணாமலை 1, 2, 3 வருது எல்லாமே. ஆர்கே சுரேஷ் தமிழ்நாடு மோசடி எல்லாம் வருது. அது உங்களை எடுத்து விட்டால் நீங்கள் போயிட்டு இப்படி கண்ணாடி வீட்டில் இருந்துட்டு கல் எறிஞ்சிங்கன்னா திருப்பி எரிஞ்சான்னா உங்கள் கண்ணாடி உடையும் இல்லை. அதனால் விஜய் கட்சியை லாட்டரி மோசடி கட்சி என்று நீங்கள் சொன்னால் உங்கள் கட்சியை தங்க மோசடி கட்சி என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் ஆர்கே சுரேஷிடமிருந்து எத்தனை கோடி பணம் வாங்கினீர்கள். எம்எல்ஏ சீட்டு வாங்கித்தரேன், எம்பி சீட்டு வாங்கித்தரேன் அப்படின்னு ஏமாற்றி பண்ணீங்கள்ல. அதனால் நாவை இடைக்கு பேசுங்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு பதில். அடுத்தது அண்ணாமலை சொல்கிறார், மைக்கில் பேசுகிறது வேறு, கள நிலவரம் வேறு. இந்த ஒரு நடைப்பயணம்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்துட்டாரான். அதனால் மைக்கில் பேசுகிறது வேறு, கள நிலவரம் வேறையா. நீங்கள் மட்டும் என்ன மைக்கில் பேசிக்கிட்டு தானே உங்கள் வீட்டு வாசலில் போராடினீங்களே, அதுனா கள நிலவரமா? வாசல்லே நின்றுக்கிட்டு கோஷம் போட்டிங்களே, அது மைக்கில் பேசுனதா இல்லையா? வீட்டு வாசல்லையே சவுக்கடி அடிச்சுக்கிட்டீங்களே, அது என்ன மைக்கில் தானே பண்ணீங்க, கள நிலவரத்துலேயே வந்து பண்ணீங்க. அதனால் நீங்களும் இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்களும் மைக்கில் பேசிக்கிட்டு தான் பல இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். விஜய்க்கு இதெல்லாம் சொல்ல தெரியாது. இனிமேல் நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விமர்சனங்களுக்கும் நாங்கள் தான் பதில் சொல்வோம், ஆதாரங்களுடன் சொல்வோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. யாருடன் கூட்டணி என்பதை இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ போஸ்ட்மேன் உத்தியோகமாக இவர் வந்து யார் கூட்டணிக்குன்னு இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லையா? துடிக்கிறார். அதிமுக பிஜேபி கூட்டணின்னு அமித்ஷா பேசணும்னு துடிக்கிறார். இங்கே திமுக குடும்பத்தில் நம்ம பேசின விஷயம்லாம் போச்சே, நம்ம பிஏ மூலமாக பண்ணின பேரமெல்லாம் போயிருமேன்னு இப்போ தான் உங்களை யாருப்பா மதிச்சா? உங்களை இங்கே இருக்கும்போது ஆதவ் அர்ஜுன் சொன்னபடி உங்களை தலைவர்னு இங்கே வச்சுக்கிட்டு அங்கே கூப்பிட்டு பேசி முடிச்சுட்டாங்களே. அப்புறம் என்ன உங்களை என்ன கேட்கணும்னு அவசியம்? என்னுடைய கருத்தை நேட்டாவிடம் சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐபிஎல் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்னென்ன கூத்து பண்ணீங்க, ஏன் வந்துக்கிட்டு கூட்டணியை தடுக்கிறீங்க, திமுக குடும்பத்திற்கும் உங்களுக்கும் என்ன உறவு, இனி உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. போன எம்பி எலெக்ஷன்லேயே எல்லார்ட்டையும் உனக்கு எம்பி சீட்டு வாங்கி தரேன், ஆளுக்கு பேரோடு வச்சுருக்கேன், நீங்கள் யார் யாருக்கு எம்பி சீட்டு வாங்கி தரேன் நீ ஏமாத்துனீங்கன்னு, எல்லாத்துக்கும் உனக்கு எம்பி சீட்டு வாங்கி தரேன், இவனுக்கு எம்பி சீட்டு வாங்குறேன்னு சொல்லி எவ்வளோ கலெக்ஷன் நடந்தது. கடைசி வேட்பாளர் தேர்வு குழுவிலேயே உங்களை சேர்க்கலை. கரெக்டாக அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் போனோடனே தேர்வுக்குழுவிலே சேர்க்காது, இவ்வளோ பணம் பரிமாறப்பட்டு இருக்கிறது, தேர்வுக்குழுவில் சேர்க்காதுன்னு சொன்னார் அமித்ஷா. அதனால் நீங்கள் என்னத்துக்கு கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க? அண்ணாமலை
அது அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு இந்த தடவை சரியான இது இருக்குது. அதனால் அது எவ்வளோ நோஸ் கொட்டு கொடுத்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அப்புறம் திரும்பி வந்துக்கிட்டு நான் அது இதுன்னு வசனம் பேசுவீங்க. அதனால் கூட்டணியை பற்றி உங்களை கேட்க மாட்டார்கள். கூடிய சீக்கிரம் எஸ்வி சேகர் சொல்லபடி உங்கள் மாற்றப்படுவீர்கள். இல்லை நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதிமுக தொண்டன் ஒருத்தம் கூட நீங்கள் இதில் தலைவராக இருந்தால் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். இப்போ சொல்கிறேன், பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்துச்சுன்னு வைங்க, அண்ணாமலை தலைவராக இருக்காருன்னு வைங்க, பிஜேபியில் இருக்கும் எல்லா தொகுதிகளிலும் அதிமுக தொண்டன் ஒருத்தம் கூட போட மாட்டான். அப்படின்னா நாங்கள் பிஜேபியும் போட மாட்டோம் வைங்க. உங்களுக்கு தான் பூத்துலேயே ஆள் இல்லை. இப்போ சும்மா ஒன்று கல நிலவரத்தை பேசுங்க. எத்தனை பூத்தில் ஆள் இல்லைன்னு லிஸ்ட்டு கொடுக்கவா? சில பேர் சொன்னால் அதிமுகவுக்கு பூத்தையோ அவன் அந்த உங்கள் பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி 1989 ஆரம்பிச்சிங்க. 1972 அதிமுக தான் ஆரம்பித்தார். ஒவ்வொரு தொண்டனும் உயிரை விடுவான். இங்கே பூத்தில் ஆள் இல்லையா? எத்தனை பூத்து காற்று வாங்குதுன்னு பாருங்கள். உங்கள் பூத்து சமூக விரோதிகளுக்குத்தானே உங்கள் கட்சியில் சேர்த்து வச்சுருக்கீங்க. எவனும் இது நல்லவனையாக சேர்த்து வச்சுருக்கீங்க. அதனால் கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க. அப்படி ஒருவேளை உங்கள் தலைமையில் கூட்டணி வந்தால் காலி, அத்தனை பாஜக வேட்பாளர்களும் காலி. ஆனால் நான் சொல்லும் மற்ற தலைவர்களில் ஒருத்தர் தலைவராக வந்தால் அதிமுகவுக்கு ஓட்டுக்காரன் பாஜகவுக்கு ஓட்டு போடுவான். இதுதான் கள நிலவரம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது மோடியை விஜய் விமர்சிக்கிறாரே அப்படின்னு கேட்குறாங்க நிருபர்கள் அண்ணாமலைகிட்ட. ஒரு ரவுடியை இன்னொரு ரவுடி அடித்தால்தான் அவங்கள ரவுடின்னு ஒத்துக்குவாங்க. விஜய் அவர்கள் பிரதமரை இந்த கூட்டத்தில் இப்ப கடுமையாக விமர்சிக்கிறார். அண்ணா இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அண்ணே, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க. யார் ரவுடி? படத்து டைலாக் சொல்றேன். மோடியை ரவுடின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது தான் எனக்கு. அவங்க கேட்குறது என்னென்னா, மோடியே விஜய் விமர்சிக்கிறாருன்னா ஒரு ரவுடியை இன்னொரு ரவுடி விமர்சித்தா தான் அவர் ரவுடி ஆவாருன்னா, யார் உங்கள் பிஏ நான் சொன்னேன்னு அவர் எழுதி கொடுக்குறாரு? அவர் தான் சொல்லியிருக்காரு. உங்கள் பிஜேபி கமலாலயத்தில் வர்றவன்ட்டெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இது உண்மை நான் சொல்கிறது. நான் தான் எழுதி கொடுக்குறேன், ஒன்றுக்கும் தெரியாதுப்பா, ஒன்றுக்கு லாயக்கில்லப்பா. இது உங்கள் பிஏ உங்களை பற்றி சொன்ன சர்டிஃபிகேட். அதை இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் உங்களை இப்படி சொல்கிறாங்கன்னு. அவனுக்கு ஹிந்தி தெரியும், அதனால எனக்கு முக்கியம். அவன் கனிமொழிக்கு வேண்டி அதை பற்றி இல்லை, ஹிந்தி தெரியும். அதனால் ரவுடியை நீங்கள் கம்பேர் பண்ணலாமா மோடியை பற்றி சொல்லும்போது? ஒரு ரவுடி இன்னொரு சரி, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் உங்களை ஒரு ரவுடி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் விஜயை ஒரு ரவுடிங்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விஜய் அமைதியான மனுஷன், வன்முறைக்கு போகாத ஒரு பேர் சொல்லவே. அவரை போய் ரவுடின்னா விஜய் அவர் நடிக்கிற படத்திலே ரவுடிகளை உதைக்கிற கேரக்டரில் தான் நடப்பார். ஆனால் நீங்கள் ரவுடியாக இருக்கலாம், விஜய் ரவுடி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் நம்முடைய அடுத்த கருத்து. நேரம் அதிகமாகிவிட்டதால் மற்ற பிரச்சனைகளை பற்றி நாளை பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.